ஓம் நம சிவாய. அப்போது பிரகலாதன் அவர்களை பார்த்து, நீங்கள் எப்படி கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு ஒரு வருத்தமும் உண்டாகாது. ஏனென்றால் விஷ்ணுவிற்கு ஜலமே சயனஸ்தானம். அது என்னை என்ன செய்யும்? அக்னியே விஷ்ணுவின் திருவாய். விஷமும் லக்ஷ்மியும் திருப்பார்கடலில் பிறந்தவை. விஷமோ என் மாமன். ஹிரண்யாக்ஷனால் துன்புற்ற பூமியானது விஷ்ணுமூர்த்தியால் சுகம் பெற்றது. அதுவும் என்னை ஒன்றும் செய்யாது. உலகம் முழுவதும் நானும் நீங்களும் பராதீனம் உடையவர்கள். என்னை உங்களால் யாது செய்ய முடியும் என்றான். அதை கேட்டதும் அமைச்சர்கள் முகம் சோர்ந்து வருந்தியவர்களாய் ஹிரண்யகசிபனிடம் வந்து, பிரபுவே, நாங்கள் இப்படிப்பட்டவனை பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை இனி துன்புறுத்துவதால் ஒரு பயனும் இல்லை. நல்ல வார்த்தைகளால் இவனை சுவாதீனம் செய்து கொள்ளுங்கள் என்று ஹிரண்யனுக்கு சொன்னார்கள். தாங்கள் அவனுக்கு அளித்த தண்டனைகளை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அதனால் ஹிரண்யன் தன் புத்திரனை தன் வசப்படுத்த எண்ணி யானை, குதிரை, தேர், பல்லக்கு முதலிய வாகனங்களை கொடுத்தும் தன் அரியணையில் அமர்த்தியும் மகிழ்ச்சியூட்டினான். அப்போதும் பிரகலாதன் ஹரிநாமத்தை உச்சரிப்பதை விடவில்லை. ஏனெனில் சம்சார சுகத்தை வெறுத்த சுத்த ஞானிகள் உலக சுகங்கள் எல்லாவற்றையும் துரும்பாக நினைத்து பகவத் பக்தி செய்வதையே பெரும் பேறு என கொள்வார்களாகையால் பிரகலாதன் ஹரிநாமஸ்மரணையை பெரிதாக கருதி வந்தான். ஹிரண்யனின் உபச்சாரங்கள் பிரகலாதனை எவ்வகையிலும் திருப்திப்படுத்தவில்லை. அதனால் ஹிரண்யன் மீண்டும் அசுரகுருவை அழைத்து, இனி இவனை தண்டித்து வித்யாபியாசம் செய்து கொண்டு வருக என்று விடுத்தான். அசுரகுரு பிரகலாதனை பார்த்து, அப்பா குழந்தாய், நீ இங்குள்ள பிள்ளைகளோடு கூடி விளையாடிக் கொண்டே வாசிக்கலாம். உன் தந்தை அகண்ட ஐஸ்வர்யத்தையும் 3 உலகங்களையும் அரசு செய்கிறார். அவருக்கு பிறகு இவற்றிற்கெல்லாம் நீயே அதிகாரி. எங்களுக்கெல்லாம் நீயே அரசன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீயே ஆசிரியனாக இருப்பாயாக என்றார். அப்படியானால் நான் இந்த சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று பிரகலாதன் கூறிவிட்டு, நாராயணாய நம என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் பிரகலாதன். அச்சிறுவர்களை எல்லாம் அந்தரங்கமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று, தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவினர் இல்லை, சகோதரர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, மனைவியும் இல்லை. இவர்கள் எல்லாம் சம்சார சுகத்தை அன்றி பரமானந்த சுகத்தை கொடுக்க வல்லவர்கள் அல்ல. சாஸ்வத சுகம் வேண்டுமானால் விஷ்ணுமூர்த்தியை சேவித்தே அடைய வேண்டும் என்று தத்துவ உபதேசம் செய்தான். அதை கேட்டதும் மாணவர்கள் மிகவும் உற்சாகமுத்துடன் நாராயண ஸ்மரணையே செய்து கொண்டு இருந்தார்கள். அதை கண்டதும் அசுரகுரு அப்பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே, நீங்கள் என் பிழைப்பை கெடுப்பதற்கா ஹரிநாம ஸ்மரணையை செய்கிறீர்கள் என்று தண்டித்தான். அந்த தண்டனையை பொறுக்க முடியாத பிள்ளைகள் ஆசிரியருக்கு பயந்து நாராயண நாம பாராயணத்தை விட்டுவிட்டார்கள். பிரகலாதன் மட்டுமே ஆசிரியரின் தண்டனைக்கு கொஞ்சமும் பயப்படாமல் பக்தியோடு ஹரிஸ்மரணையை செய்து கொண்டிருந்தான். ஹரிநாமஸ்மரணையை செய்து கொண்டிருந்தான். ஆசிரியர் பிரகலாதனை பார்த்து, ஏது நீ உன் தந்தையின் கட்டளையை கடந்து நடத்துகிறாயே? உன்னை பல விதங்களிலும் தண்டிப்பேன். இனி ஹரிநாமத்தை சொல்லாதே என்றார். அதற்கு பிரகலாதன், ஐயா, நீங்கள் சொல்வது சரியே. தந்தை சொல்லை தட்டி நடக்க கூடாது. பரமாத்தமான பிதா வெளிப்படும் வரையில் சரீர சம்பந்தியான பிதாவின் சொல்லை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த பிதாவினால் உலகத்திற்கு என்ன நன்மை? சகல உலகங்களுக்கும் சுகத்தை கொடுத்து சகல பாவங்களையும் போக்கடிக்கும் ஹரியே பரமபிதா. விளக்கொளியை கண்டு மகிழ்வதெல்லாம் சூரியோதயம் ஆகும் வரையில்தான். சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த விளக்கினால் ஏதேனும் உபயோகமுண்டோ? அஞ்ஞானியாக இருக்கும் வரையில் சுக்ல இரத்த சம்பந்தமான சரீரத்துக்கு பிதாவினால் பிரயோஜனம் உண்டு. ஞானம் முதிர்ந்த பிறகு அஞ்ஞானியாக இருக்கும் பிதாவினால் என்ன பயன்? இது என் பிதாவுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். இந்த விஷயத்தை பற்றி நான் மிகவும் ஆலோசித்து ஆராய்ந்தேன். சரீர பிதாவாகிய ஹிரண்யன் என்னை அடித்தால் ஆத்ம பிதாவாகிய ஸ்ரீஹரி என்னை காப்பாற்றுவார். இவன் என் உயிரையே வாங்கிவிட்டாலும் வாங்கிவிடட்டும், நான் ஹரிநாம ஸ்மரணையை விடமாட்டேன் என்றான்.
அசுரகுரு மிகவும் கோபம் கொண்டு அவனை பல விதங்களிலும் தண்டித்தான். அவை சிறிதேனும் பிரகலாதனை துன்புறுத்தவில்லை. ஏதுமற்ற மனிதனை ஒருவன் தண்டிப்பதால் துன்பம் வராதிருப்பது பிரத்யக்ஷம். மேலும் விசேஷ பக்தியை விஷ்ணுவிடமே கொண்டிருந்த பிரகலாதனுக்கு சிறிதேனும் ஆபத்து வருமா? ஆசிரியர் தன் முயற்சிகள் எதுவும் பயன்படாததைக் கண்டு பிரகலாதனை அவன் தந்தையிடம் அழைத்துச் சென்று, மகனை நீரே ஒப்புக்கொள்ளும். என்னால் இயன்றவரை சர்வ விதத்திலும் பார்த்துவிட்டு விட்டேன். இவனால் மற்ற மாணவர்களும் ஹரிநாமத்தை சொல்ல கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி தன் வீட்டிற்கு போய்விட்டார். ஹிரண்யன் தன் புத்திரனது விஷயத்தில் தீராத கவலை கொண்டான். இனி அவன் நடத்திய இதர காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓம் நம சிவாய.